7 மணி நேரம் லேட்டாக போயிட்டாரு, 7 மணி நேரம் லேட்டாக போயிட்டாருன்னு சொல்கிறாங்க. எல்லா ஊடகம் சொல்லுது, சிஎம் சொல்கிறாரு. எந்த அடிப்படையில் சொல்கிறாரு? ஏன்னா புசி ஆனந்த் சொல்லியிருந்தாரு. என்னன்னு சொன்னாரு? காலையில் 8:30க்கு ஸ்டார்ட் ஆகும், 12:30க்கு கரூர் வந்துருவோம்னு சொல்லியிருந்தாரு. ரைட்டு. அப்படி வரல. செய்தியாளர் சந்திப்பில் சொன்னாரு, ட்வீட்டில் பண்ணியிருந்தாரு. அது ட்வீட்டில் எங்கே பண்ணியிருந்தாரு? நீங்கள் பார்த்தீங்களா? செய்தியாளர் சந்திப்பை பார்த்தேன். நீங்கள் பார்த்தீங்க, ட்வீட் பார்த்தீங்களா சார்? செய்தியாளர் சந்திப்பை நான் கேட்க ஒரு ஜேர்னலிஸ்டா டிவிகே ஹெட் குவார்ட்டர்ஸ்ங்கிற ட்வீட்ல போட்டிருந்தாங்க சார். பார்த்து அதையும் பார்த்தேன். என்ன பார்த்தீங்க? டிவிகே ஹெட் குவார்ட்டர்ஸ் ட்வீட் என்னன்னு போட்டிருந்தாங்க? இப்போ 8:30க்கு இதில் நாமக்கல்லையும் 12:30க்கு கரூர்லையும். நீங்கள் உண்மையிலே பார்த்தீங்களா, போய் சொல்லுங்களா? இல்லை சார், உண்மையாலுமே. தயவு செய்து அதே டேட்டில் போய் பாருங்க. 10 பேர், இந்த 10 பேர் 12 மணிக்கு இங்கே வந்துடணும் அப்படின்னா இந்த ட்வீட் இன்னும் இருக்கு. செய்தியாளர் சந்திப்புலையும் பேசுனார். இதோட ரிலீட் பண்ணீங்க சார். இருங்க, நீங்க வெயிட். ஏன் நீங்க ஜம்ப் போறீங்க? இல்லை சார், ஜம்ப் பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்க. ஓகே. அப்போ அந்த ட்வீட்ன்றது சிஎம் கூட சமூக ஊடகத்தில் பதிவிட்டு இருந்தாருன்னு சொல்லியிருக்கிறாரு. அதுவே போய் 10 பேர் இத்தனை மணிக்கு இங்கே வந்துடணுன்ற 10 பேர், அந்த 10 நிர்வாகிகளுக்கு மட்டுமே பெர்மிஷன் லெட்டர் எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரையும் காவல்துறைக்கு அஃபிஷியலாக கொடுப்பாங்கல்ல, அது எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரையும்? அது 3லேருந்து 10. இந்த நிகழ்வு 10 இந்த நிகழ்வுக்கு பிறகு வந்துச்சு. முன்னாடி வெளியில சார். சார் என்ன சார் நீங்க முன்னாடி வெளியிடல? இல்ல சார், முன்னாடி ஹிந்துலே வெளியிட்டாங்க, நீங்க பார்க்கல. 60 வருட நம்பிக்கை. ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீவ்ஸ்.